கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அப்போ ராசிக்கு 11 வந்தால் நல்லது தானே? உண்மையிலே நல்லது தான். அப்போ கன்னி ராசிக்கு என்னென்ன விஷயங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த கன்னி ராசியை மட்டும் எல்லாருமே நக்கல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க. என்ன ராசின்னு ஒரு பெண்கிட்டையோ ஆண்டையோ கேட்டாங்கன்னா, நான் கன்னி ராசின்னு சொன்னே அப்படியே ஒரு ஸ்மைலிங் வரும். எதுக்கு சிரிக்கிற அப்படின்னா, உனக்கு என்னப்பா நீ கன்னி ராசி, உங்க கூட சுற்றி ஒரு 4 பேர் இருப்பாங்க, பெண்கள் கூட்டமாக இருக்கும், ஆண்களாக இருந்தால் ஆண்கள் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு கன்னி ராசியை சொல்லுவாங்க. எப்பொழுதுமே கன்னி ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி மற்ற ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கன்னி ராசிக்காரங்க மனசு என்ன தோணுன்னா, ஒரு நாள் என்னோடய வாழ்க்கையில் என் ராசியில் இருந்து பார், ஏண்டா வாழ்கிறோம் எதுக்குறா வாழணும்னு சொல்லி ஓடிய போயிடுவேன். அந்தளவுக்கு நான் என் வாழ்க்கையில் அனுபவப்பட்டிருக்கேன். ஆனால் வெளிக்காட்ட மாட்டேன். எனக்கு வெளிக்காட்டி நடிக்க தெரியாது, வெளிக்காட்டி அனுதாப ஓட்டு வாங்க தெரியாது. ஆனால் என்ன நான் தயார்படுத்த முடியும் அப்படிங்கிற தன்மை கன்னி ராசிக்கு இயல்பாகவே உண்டு. அதே போல் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடு என்னென்னா, ஒரு இடத்துல ஒரு புதிய கண்டுபிடிப்பு உருவாகுது. அதாவது நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னோம் எப்படின்னா, இப்போ நம்ம சமூக வலைதளங்களில் உள்ள ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், இல்லை பட்டராக இருக்கட்டும், எந்த சமூக வலைதளங்கள் ஒரு ஆப்புன்னு உருவானா அந்த ஆப்பை வைக்கிறதுக்கு முதல் காரணமாக யார் இருப்பாங்கன்னா கன்னி ராசிக்காரங்க தான் இருப்பாங்க. கன்னி ராசி ஒரு இடத்துல இருந்தால் தான் புதிய கண்டுபிடிப்புக்கு அந்த ஃபினிஷிங் கொடுக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு தான் உண்டு. புதனுடைய வலிமை கொண்டவர்கள், சுக்கிரனை எதிர்பார்க்காதவர்கள், அதாவது எக்காரணத்தை கொண்டும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்காக இயங்காமல் தன்னுடைய சிந்தனைக்காக இயங்கக்கூடியவர்கள் தான் கன்னிராசிக்காரங்க. ஸோ இப்படிப்பட்ட நல்ல குணம், நல்ல பண்பு, கோபம் வந்தால் ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டு மாதிரி ஒரே அடி அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் குருவுடைய அற்புதம் இனிமே தான் நடக்க போகுது. குரு பகவான் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அப்போ ஒரு 5 வருட காலமாக அல்லது 3 வருட காலமாக ஒரே ஒரு கேள்வி தான் ஃபஸ்ட்டு, உங்களுக்கு நிம்மதியாக தூங்கியிருக்கீங்களா? நிம்மதியாக தூங்கி எத்தனை நாளாச்சுன்னு உங்களை கேட்டால் கீழே கமெண்ட்ஸ் வரும். யாருமே நாள் கணக்கில் சொல்லவே மாட்டீங்க.